அவர்களிடம் மருந்து சோதனையில் ஈடுபடும் சோதனை கூடங்களின் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மைதானா என்பதை அறிய முயன்றது புதிய தலைமுறை. அதற்காக நமது செய்திக்குழு அந்நிறுவனங்கள் மேற்கொள்ளும் சோதனைகளை ரகசியமாக கண்காணித்தது. அந்த ரகசிய புலனாய்வில் கிளினிக்கல் ட்ரையலுக்கான எந்த நெறிமுறைகளும் அங்கு பின்பற்றப்படுவதில்லை என்ற அதிர்ச்சி தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரகசிய கேமராக்களுடன் நமது செய்திக்குழுவினர் லோட்டஸ் லேப் மேற்கொள்ளும் மருந்து சோதனைக்கான பரிசோதனையில் கலந்து கொண்டனர். பத்தொன்பது முதல் 24 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் அதிக அளவில் அங்கு வந்திருந்தனர். ஒவ்வொருவரை பற்றிய விவரங்களை குறிப்பெடுத்த பின் அமர வைக்கப்பட்டனர். இறுதியாக அந்த பரிசோதனை கூடத்தின் பிரதிநிதி ஒவ்வொருவரையும் அழைத்து மேற்கொள்ள உள்ள சோதனை குறித்து தெரிவிக்கத் தொடங்கினார். சோதனை செய்ய உள்ள மருந்தை பற்றியோ அதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றியோ எதுவும் கூறவில்லை. மாறாக எவ்வளவு ரத்தம் எடுக்கப்படும் எனவும் அதற்காக எவ்வளவு பணம் கொடுக்கப்படும் என்பதைத்தான் அந்த பிரதிநிதி தெரிவித்தார். கிளினிக்கல் ட்ரையலில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் பின்பற்றாதது குறித்தும் பணம் கொடுத்து ஏழை எளிய மாணவர்களையும் இளைஞர்களையும் இதில் ஈடுபடுத்துவது குறித்தும் விளக்கம் பெற லோட்டஸ் லேப் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்கள் நம்மை சந்திக்க மறுத்துவிட்டனர். பின் மின்னஞ்சல் வாயிலாக அவர்களிடம் நமது கேள்விகளை முன்வைத்தோம். ஆனால் சுமார் 1 மாதம் பொறுத்திருந்த பின்னும் அவர்களிடமிருந்து நமக்கு பதில் கிடைக்கவில்லை. பின் மீண்டும் ஒரு முறை நேரடியாக அவர்களை சந்திக்க முயன்று அந்த நிகழ்வையும் ஒளிப்பதிவு செய்தனர் நமது செய்திக்குழுவினர். விதிமுறைகளுக்கு மாறாக மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதாக சொல்லப்படுகின்ற லோட்டஸ் பரிசோதனை நிலையத்தில் அவர்கள் அரசின் அனுமதியை பெற்றிருக்கிறார்களா என்பது குறித்தும் பரிசோதனைக்காக பயன்படுத்துகின்ற அந்த தன்னார்வலர்களிடம் என்ன மாதிரியான பரிசோதனைகளை செய்கிறார்கள் என்பது குறித்தான முன்னறிவிப்புகளை தருகிறார்களா என்பது குறித்தும் அறிவதற்காக முயற்சி செய்கிறது புதிய தலைமுறை. நம்மை உள்ளே அனுமதிக்காமல் வெளியிலேயே அமரச் சொல்லிவிட்டு அந்த பரிசோதனை கூடத்தின் மேலாளர் கணேஷ் பிரபு மற்றும் மருத்துவர் சுந்தர வடிவேல் ஆகிய இருவரும் வெளியே வந்து நம்மிடம் பேசினர். அவர்களிடம் நாம் முன்வைத்த எந்த கேள்விக்கும் அவர்கள் பதில் கூற மறுத்துவிட்டனர். நிர்வாகிகளின் முரண்பாடான பேச்சும் பரிசோதனை கூடத்தின் முன் பெயர் பலகை இல்லாததும் இங்கு சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் விதமாகவே உள்ளது. இதுபோலவே தாம்பரம் சேலையூரில் உள்ள மைக்ரோ தெரபிக் ரிசர்ச் லேப் என்ற சோதனை கூடத்திலும் சட்ட விதிகளுக்கு மாறாக இதுபோன்ற சோதனைகள் நடைபெறுவதாக கூறுகிறார் இந்த நிறுவனம் மேற்கொண்ட சோதனையில் பங்கேற்ற கல்லூரி மாணவர். வேற என்னெல்லாமோ டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு கடைசி ஸ்கேன் எடுக்கணும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கான அதுக்கப்புறம் நான் கேட்டேன், நான் இது என்ன சார் பண்ணணும் இதுக்கப்புறம்? இல்லை, 1 வாரம் தங்கியிருக்கணும்ப்பா, நீ மாத்திரை சாப்பிட்ணும், நான் கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டு நீ அதுக்கப்புறம் பிளட்டு மறுபடியும் நாங்கள் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. சரி, என்ன இதாகும் மாத்திரை சாப்பிட்டா அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஒன்றும் சொல்ல. அதெல்லாம் ஒன்றாதுப்பா, நீ சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றாகாது, நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க காலேஜ் பசங்களாம், உனக்கெல்லாம் ஒன்றாகாதுன்னு சொன்னேன். எனக்கு ஆனால் பயமாகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். இதுபோல தமிழகம் முழுவதும் பல சோதனை கூடங்கள் ரகசியமாக மக்களை சோதனை எலிகளாக பயன்படுத்தி வருகின்றன. சர்வாதிகாரி ஹிட்லரின் சிறை கொட்டடியில் மருந்து சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட யூதர்களோ தாங்கள் எதிரிகளின் கையில் அகப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் அப்பாவி இந்தியர்களோ பன்னாட்டு மருந்து நிறுவனங்களின் சோதனை எலிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கூட அறியாமல் இது போன்ற மருந்து சோதனைகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் ஆனந்த். பன்னாட்டு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்காக மனிதர்கள் உடலில் மருந்துகளை செலுத்தி அதன் விளைவுகளை பரிசோதிக்கும் மருந்து சோதனை செய்வதற்கான கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் தமிழகத்தில் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் சட்டவிரோதமான மருந்து சோதனைகள் நடைபெற்று வருகிறது.
அப்படி சென்னையில் நடைபெற்று வரும் நெறியற்ற முறையற்ற கிளினிக்கல் ட்ரையல் சோதனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது புதிய தலைமுறை. தஞ்சாவூரிலிருந்து பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்து ஒரு உணவகத்தில் வேலை செய்து வருகிறார் இந்த இளைஞர். சில மாதங்களுக்கு முன்பு அவசர பணத்தேவை ஏற்படவே தனது நண்பர் ஒருவரிடம் யோசனை கேட்டுள்ளார் இவர். உடலில் உள்ள இரத்தத்தை பரிசோதனைக்காக வழங்கினால் பணம் கிடைக்கும் என கூறி அதற்கான தரகரிடம் இவரை அறிமுகப்படுத்தியுள்ளார் இவரது நண்பர். இடைத்தரகரின் வழிகாட்டுதலின்படி சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள லோட்டஸ் லேப் என்ற பரிசோதனை கூடத்திற்கு இவர் சென்றுள்ளார். பிறகு அங்கு என்ன நேர்ந்தது என்பதை இவரே விவரிக்க கேட்போம். ஒரு ஃபார்மில் வந்து கையெழுத்து வாங்கினாங்க. ஸோ நான் அதை படித்து பார்க்கல, கையெழுத்து போட்டேன். அதுக்கப்புறம் காலையில் 8 மணி போல் டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட் கொடுத்ததுக்கப்புறம் 1 ஹவருக்கு ஒரு தடவை 5 ml பிளட் எடுத்தாங்க. 48 hours இதே மாதிரி எடுத்தாங்க. 165 ml பிளட் லாஸு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் காலையில் வரும்போது 5000 பேமெண்ட் கொடுத்தாங்க. அந்த பரிசோதனை கூடத்தில் இவரின் உடலில் சோதனை மருந்து செலுத்தப்பட்டு விளைவுகள் சோதிக்கப்பட்டுள்ளது. அதாவது கிளினிக்கல் ட்ரையல் செய்யப்பட்டுள்ளது. இந்திய மருந்து கட்டுப்பாடு மற்றும் அழகு சாதன சட்டப்படி கிளினிக்கல் ட்ரையல் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் எதுவும் இவருக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கடைபிடிக்கப்படவில்லை. இந்த சோதனையின் போது இவருக்கு வழங்கப்பட்ட மருந்தால் ஏற்பட்ட பக்க விளைவுகளின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட இவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு பின்னர் குணப்படுத்தப்பட்டுள்ளார். அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து தாங்க முடியாத தலைவலி, இது வரைக்கும் எனக்கு தலைவலி வந்தது கிடையாது. ஸோ தாங்க முடியாத தலைவலி வந்துச்சு. இது மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு 20 days. அதுக்கப்புறம் ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆனதுக்கப்புறம் என்னை ஒரு அங்கே 3 days ஐசியூவில் வச்சு கிளியர் பண்ணி அனுப்பிச்சாங்க. இந்த சோதனையில் இவரோடு சேர்த்து 70க்கும் அதிகமானோர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குரியே. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களை குறிவைத்து நடத்தப்படும் இதுபோன்ற சோதனைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதர்களிடம் மருந்துக்கான சோதனை சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. இருந்தபோதும் இதுபோன்ற சம்பவங்கள் மக்கள் மீது அரசு எவ்வகை அக்கறை கொண்டுள்ளது என்பதையே வெளிப்படுத்துகின்றன. பன்னாட்டு மருந்து நிறுவனங்கள் தாங்கள் தயாரிக்கின்ற மருந்துகளை இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளிலும் ஏனைய 3ஆம் உலக நாடுகளிலும் உள்ள ஏழை எளிய மக்கள் மீது அவர்களை பரிசோதனை எளியாக்கி சோதனை செய்து வருகிறார்கள். இதனை கடுமையான சட்டங்கள் இயற்றி அரசு இதனை தடுக்காவிட்டால் இவரை போன்ற அப்பாவிகள் பலர் பாதிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகவே இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ஆனந்த்.